சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அந்த குடும்பத்துல சந்தோஷமா உருவாக்குறாங்க. இப்ப திருமணம் ஆனது நம்ம நடுவரே சொன்னாங்க, திருமணம்ங்கிறது எல்லாருக்கும் புதுசு தான். கணவன் புதுசு, மனைவி புதுசு, மாமியார் புதுசு, குழந்தை புதுசு. இந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் எந்த மருமகளுக்கும் தெரியாது. வந்த உடனே இந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு மாமியார் வேணும். அந்த மாமியார் இருந்தாதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியும். என்கிட்ட ஒரு குழந்தை இல்லை, நீங்க கல்லூரி 17 வயசுல. கொஞ்சம் நல்லா கேளுங்க. இன்றைய சமுதாயம் எந்த நிலைமையில இருக்குங்கிறத கொஞ்சம் கேளுங்க. விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க தம்பிகள்லாம் கொஞ்சம் கேளுங்க. நம்ம வீட்டுல நம்ம அக்காளுக்கோ நம்ம தங்கச்சிக்கோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களுக்கோ இந்த மாதிரி நடந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத யோசிங்க. நடக்காதுங்கிறது எங்கேயுமே இல்லை இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில. 17 வயசுல ஒரு நாள் திடீர்னு கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு. ஏமா இது என்ன அப்படின்னு கேட்டா அது தாலி அப்படின்னா. இல்லம்மா தாலின்னு கேட்டேன்னா 18 வயசாவது ஆகணுமோ. இல்ல நாங்க சிந்தலத்துற வெக்காளியம்மன் கோயில்ல போய் கட்டிட்டு வந்தோம். அம்மா எப்படி கட்டினீங்க அப்படின்னா, இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருந்தாங்களா, அந்த அண்ணன் கூட நான் பேசினதை எங்க அம்மா பாத்துட்டாங்களா, உடனே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. ஏமா நீ பண்ணிருக்கிறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல. சரி இந்த மஞ்சள் கயிறோட ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா கபடி பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க டிவில வேற ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, ஐ லவ் கபடி அப்படின்னு. சரி கபடி பிளேயர் எப்படி சாப்பிடுவாரு அப்படின்னா அவங்க அம்மா கொடுப்பாங்க. நீ எப்படி சாப்பிடுவா, அவங்க அம்மா தருவாங்க. இப்ப அந்த மாமியாருடைய ரோலை பாருங்க. எப்படியாவது இந்த பொண்ணு அந்த வீட்டுல வாழ வைக்கணும், அப்ப அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அந்த மாமியார் தான் விட்டு கொடுக்கணும். இப்ப மாமியார் சந்தோஷமா சரி ஏதோ வந்துட்டா ஒரு குழந்தைய பெற்று வாரிசை உருவாக்கி தருவா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து பாராட்டி சீராட்டி ஆராட்டி எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா யாருக்குமே குழந்தை வளர்க்கறதுக்கு தெரியாது. நம்ம தான் இன்னைக்கு கொடுக்குறோம்ல சாப்பாடு, ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு தெரியாது. எதை கொடுக்குறோம்? சாக்கோஸ் கொடுக்குறோம், மில்க் பிக்கிஸ், ஜெல்லி முட்டாய், பல்லி முட்டாய், இப்படிதான் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு டயப்பரை வேற மாட்டி வச்சுக்குவோம். ஏன்னா யூரின் போனா வெளியே வந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க சேலை கட்ட மாட்டாங்கல்ல. குழந்தை யூரின் போனா அம்மா மான கப்பல் ஏறிடும். ஏன்னா ஒரு நைஸான ஒரு பூனம் மெட்டீரியல் தான் ஒரு சுடிதார் போட்டிருப்பாங்க. இதனால அந்த குழந்தைக்கு டயப்பரை போட்டு விட்டுற வேண்டியது. இப்ப மாமியார் அந்த குழந்தைக்கு தான் சேலையில அந்த குழந்தையுடைய மூக்கு ஒழுங்கினாலும் சரி எப்படினாலும் அந்த குழந்தைய வச்சு பாதுகாக்கிறது மாமியார் தான். நீங்க பூந்தோட்ட மக்களுக்கு தெரியும், இந்த பனை ஓலையில செய்யக்கூடிய ஒரு பெரிய பெட்டியை நம்ம கடவை பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெட்டிக்குள்ள மண்ணை வச்சு இந்த குழந்தைய அந்த மண்ணுக்குள்ள உட்கார வச்சு பாடுவாங்க. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சி குத்தடி சைலக்கா, பந்தரிலே பாவக்கா, தொங்குதடி லோலாக்கி, அப்படியே அந்த குழந்தைய தூக்குவாங்க, மறுபடியும் உட்கார வைப்பாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு முதுகு ஸ்ட்ராங் ஆகும், காலில் உள்ள நரம்புகள் பலப்படும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம், வாக்கர்ல வச்சுக்கிறோம். நடக்கிற ஸ்டேஜ்ல அந்த பிள்ளையோட கால் கோணலா போகும். ஒரு குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கக்கூடிய வேலையை இந்த மாமியார் தான் செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தை மண்ணையும் எடுத்து கொஞ்சம் வாயில வச்சுக்கும். இப்ப மண்ணில் இருக்கக்கூடிய கிருமி வாய்க்குள்ள போகும். இந்த குழந்தைக்கு 2 நாள் மூக்கு ஒழுகும். அடுத்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் அந்த குழந்தைக்கு தானாகவே உருவாகும். ஆனா அமெரிக்காவுல அபார்ட்மெண்ட்ல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிய ஆய்வகத்துல கல்ச்சர் பண்ணி அதை மாத்திரையாக்கி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. இந்த அறிவியல் வல்லுநரா பார்க்கக்கூடிய வேலையை நம்ம ஊர் மாமியார் அசாதாரணமா செஞ்சுட்டு போறாங்க. இப்போ ஒரு மாமியார் வீட்டுல குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, கதை சொல்லி கொடுக்கறது மாமியார் தான் பாக்குறாங்க. நீங்க நிறைய பாட்டுகள் மாமியார் பாட்டி அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்துல சொல்லி கொடுத்த பாட்டுக்கள் எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சே போயிடுச்சு. நீங்க கேட்டிருப்பீங்களா தெரியல. வானத்திலே திருவிழா, வழக்கமான ஒரு விழா, இடி இடிக்கும் மேளங்கள், இறங்கி வரும் தாளங்கள், மின்னலொரு நாட்டியம், மேடைவான மண்டபம், தூறலொரு தோரணம், தூய மழை காரணம். இப்படி மழையை ரசிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம தமிழ் பாட்டு மழைய வா அப்படின்னு சொல்லி மழை பெஞ்சாதான் இந்த பூமி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மழையை வரவேற்ற பாடல்கள் தமிழ் பாடல்கள். ட்ரெயின் ட்ரெயின் கோ அவே, மழையே வராதே போ அப்படின்னு சொல்ற பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம ஆங்கில வழி கல்வியில நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வருண பகவான் என்ன பண்ணுவாரு, அவர் பார்த்தாரு கோணியா
இங்க டிசம்பர்ல வந்தாருல்ல, தலைவாசல் வழியா வந்து மொட்டை மாடி வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டாரு. மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பாட்டு, காக்கை குருவிகள் எல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. காட்டு பக்கம் தாத்தாவுக்கு காடு போல தாடியாம், மாடி மேலே நிற்கும் போதும் தாடி மண்ணில் புரடுமாம். அந்த 2 கோழி மைனா அண்டங்காக்கை குருவிகள் பாந்தமாக தாடியுள்ளே பதுங்கிக் கொண்டிருந்தன. உச்சி மீது நின்ற தாத்தாவுடன் குறுங்க தும்மினார். அச்சு அச்சு என்ற போது அவை அனைத்தும் பறந்தன. இப்போ இந்த குழந்தை வந்து காக்கா, கோழி, ஆந்த, மைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்கும். தாத்தாவை கற்பனை பண்ணி பார்க்கும். தாத்தாவுடைய தாடியை கற்பனை பண்ணி பார்க்கும். நாம இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு மொபைல்ல கையில கொடுத்துடுறோம். டிவியில சக்திமான், டோரிமான், டோராவின் பயணங்கள் இப்படி எல்லாம் போட்டு பார்க்க வச்சிருக்கோம். இதுல பெருமை வேற, என் குழந்தைக்கு மொபைல்ல தெரியாத ஆப்பே கிடையாது அப்படி சந்தோஷப்பட்டுக்கும். இந்த குழந்தை டிவியையும் மொபைலையும் பார்த்துக்கிட்டு வெளி உலக தொடர்பே இல்லாம புற உலக தொடர்பின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் ஆட்டிசம். இன்னைக்கு 40% குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து ஆட்டிசம் தான். பாடம் சொல்லி கொடுக்கிறது நான் கட்டாயமா இதை சொல்லி, இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற நோயை பற்றி பேராசிரியர் சொல்றாங்க. ஆட்டிசம்ங்கிறது இந்த பிள்ளை வந்து ஒரு மாதிரி இருக்கிற பிள்ளைகள் மட்டுமே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள்னு அர்த்தம் இல்லை. எந்தெந்த பிள்ளை அதிகமாக கோவப்படுதோ, எந்தெந்த பிள்ளை அளவுக்கு அதிகமாக சிரிக்குதோ, எந்தெந்த